இன்றைய இந்த 2013ஆம் ஆண்டுக்கான வடக்கு மாகாணத்துடைய சபை தேர்தலுடைய பரப்புரை கூட்டத்துக்கு தலைமை தாங்குகின்றவர்களே, கரைச்சி பிரதேசத்தினுடைய கௌரவ தவிசாளர் அவர்களே, ஜாழ் மாவட்ட கிளிநொச்சி மாவட்ட கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் சிறிதரன் அவர்களே மற்றும் வடக்கு மாகாணத்தினுடைய வேட்பாளர்களே, பெரியவர்களே, கரைச்சி பிரதேசத்தினுடைய உறுப்பினர்களே, வர்த்தக சங்க தலைவர்களே, ஏனைய வர்த்தகர்களே, அபிமானிகளே, வாக்காளர் பெருமக்களே, எல்லோருக்கும் எனது மாலை வணக்கம். நான் இந்த மண்ணிலே இன்றுதான் முதல் தடவை உரையாற்றுவதற்கு எனக்கு கிடைத்த பாக்கியம். அந்த பாக்கியத்தை தந்த கௌரவ பாராளுமன்ற உறுப்பினருக்கு நான் என்றென்றும் நன்றி கடன்பட்டவன். ஏனெனில் நான் அடிக்கடி எனது மனதிலே ஒரு குமரன். யாழ்ப்பாணத்தை பொறுத்தவரையிலே வாக்களிக்க மக்கள் துணிந்து விட்டார்கள், கிளிநொச்சியிலே சலுகைகள் குவிந்து விட்டது, அதனால் மக்கள் மனங்கள் மாற்றம் ஏற்படுத்தி விடுவார்கள் என்று நினைத்தார்கள், நினைத்தேன். ஆனால் இன்று இங்கு வந்து பார்க்கும்போது எனக்கு யாழ்ப்பாணத்தை விட இன்று இந்த வன்னி பேருக்கு ஆழ்ந்த கண்ணீர் வருகின்றது. ஏனென்றால் நாங்கள் சலுகைகளுக்கோ அல்லது பவட்டில் உறுதி வார்த்தைகளுக்கோ நாங்கள் நிர்வாகப் போறவர்கள் என்பதை இன்று இந்த நேரத்திலே நீங்கள் நிரூபித்து காட்டீர்கள். ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பகும் என்று இந்த பரந்த இந்த வர்த்தக நிலையத்திலே இவ்வாறான ஒரு ஆணித்தரமான உறுதியை என்று நீங்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு வழங்கியிருக்கிறீர்கள். அதை எடுத்து நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். தமிழ் தேசியமே பெரும் மகிழ்ச்சி அடைகிறது, தமிழ் உலகமே பெரும் மகிழ்ச்சி அடைகிறது. அந்த வகையிலே இன்று எனக்கு முன்னர் பேசிய வாழ்வாதாரத்தினுடைய தலைவர் அவர்கள் பேசியிருந்தார். இன்று நாங்கள் கொடிய யுத்தத்தினால் பாதிக்கப்பட்டு இந்த வலுவிழந்து இருக்கின்ற எமக்கு எந்தவித உதவிகளையும் தரவில்லை என்று இந்த அரசு மீது ஆணித்தரமான குற்றச்சாட்டை சுமத்தியிருந்தார். நான் அதை முழுமையாக வரவேற்கின்றேன். இன்றைக்கு கிட்டத்தட்ட வன்னி மாவட்டங்கள் இந்த வடக்கு மாகாண சபைக்கு உட்பட்ட தேர்தல் பிரதேசமான இந்த 5 மாவட்டங்களிலும் கிட்டத்தட்ட 19,000க்கும் மேற்பட்ட வாழ்வாதாரத்தை பாதிக்கப்பட்டு இந்த வலுவிழந்து கண்ணிலிருந்து செவிகளிலிருந்து கால்களிலிருந்து கைகளிலிருந்து எதுவித தேவைகளை செய்ய முடியாதவர்களாக என்று யுத்தத்தினால் பாதிக்கப்பட்ட இவர்களுக்கு எந்த உதவியோ எந்த வேலை திட்டங்களோ செய்யப்படவில்லை. குறிப்பாக ஒரு சிலரை மட்டும் தாங்கள் செய்துவிட்டு அதை உதாரணத்துக்கு காட்டிச்சிருக்கிறார்கள். அண்மையிலே என்னை பேட்டியெடுத்த பிபிசி நிருபர் மாணிக்க வாசகர் கேட்டிருந்தார், எப்படி நீங்கள் இதை சொல்லுகிறீர்கள் ஆணித்தரமா? நான் சொல்லுகிறேன், இவர்களுடைய வாழ்வாதாரத்துக்கு என்ன வழியை செய்தீர்கள் என்று சொல்லுகிறார்கள். கிளிநொச்சி வரை ரயில் வந்துவிட்டது, புகையிடம் வந்துவிட்டது. ரயில் வாழ்வது ஒன்றும் புதிய விடயமில்லை. இந்த நாடு சுமூகமாக இருந்தால் ரயில் வந்து இறங்கும், அதுல எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் உட்பட்டு இந்த சுத்தத்தால் பாதிக்கப்பட்டு இழந்த இந்த மக்களுக்கு ஏதாவது ஒரு திட்டத்தை இந்த அரசு முன்வைத்தலாம். உங்கள் மனதில் தட்டி கேளுங்கள். சும்மா இன்றைக்கு என்ன நினைத்தார்கள்? எல்லா இடங்களிலும் வங்கிகளை திறந்தார்கள், லீசிங் கம்பெனிகளை போட்டார்கள். இங்க உள்ள பணத்தை, அதாவது எங்களுடைய புலம்பெயர்ந்த நாடுகளில் இருக்கிற எங்கள் உறவுகள் இங்க உள்ளவர்களுக்கு கொடுக்கின்ற இந்த பணத்தை இவர்கள் ஏதோ ஒரு வழியிலே கவனமாக இன்றைக்கு தென்பதற்கு சொல்லி செல்கிறார்கள். இது உங்களுக்கு தெரியும். இன்னும் சில மாதங்களுக்கு பின்னர் ஜனவரி மாதத்திலே பாருங்கள், லீசிங்காலே இன்னும் எத்தனை வாகனங்கள், எவ்வளவு பேர் தங்களுடைய நகைகள் எல்லாத்தையும் அடைவைத்து வந்திருக்கிறார்கள். இதான் எங்களுக்கு நாட்டுக்கு அபிவிருத்தி, இதான் எங்களுடைய நாட்டுக்கு உதவி. இந்த யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இதான் இவர்களுடைய தேவை. சிந்தியுங்கள். நான் உங்களை கேட்கின்றேன், இந்த சட்டம், நிர்வாகம், ஒழுங்கு சீர்குலைந்த இந்த வடக்கு மாகாண சபை இன்று முன்னர் பேசியவர்களை போல நான் சொல்கிறேன், எதுவித உரிமைகளும் இல்லை என்றாலும் இன்று எங்களுடைய தமிழ் தேசிய கூட்டமைப்பை பொறுத்தவரையில் சட்ட வல்லுநர் சி வி விக்னேஸ்வரன் அவர்கள், முன்னாள் நீதியரசர் அவருடைய குழு பல அறிஞர்களை
இன்றைக்கு எத்தனையோ கல்விமான்களை புத்திஜீவிகளை சட்ட வல்லுநரை உள்ளடக்கி இந்த குழு இந்த வழக்கமான தேர்தலை தமிழ் தேசிய கூட்டமைப்பு நிறுத்தி இருக்கின்றது. இந்த ஆணித்தரமான இந்த கருத்தொற்றுமை நீக்க ஒரு பலமான இந்த குழுவை கண்டு இன்று அரசு யோசிக்கின்றது. இன்று ஆரம்பத்திலே தந்தை செல்வா அவர்களுடைய அகிம்சை ரீதியான போராட்டம் ஒரு தோல்வியை கண்டபோது பின்னர் ஆயுத போராட்டம் ஆரம்பிக்கப்பட்டு இன்றைக்கு 32 வருடங்கள் நடைபெற்றது. அதுவும் இன்று மௌனிக்கப்பட்ட நிலையில் இன்று அறிவு போராட்டத்துக்கு நமது குழு தயாராக இருக்கிறது. அந்த வகையிலே இந்த அறிவு போராட்டத்தை நிறுத்தி இப்போ அரசு சற்றில பெருவிதமாக சிந்திக்கின்றது. இந்த வகையிலே இன்று ஐநாவுடைய ஆணையாளர் நவநீதம்பிள்ளை அம்மையார் என்ற நாட்டுக்கு விஜயம் செய்து வந்து சென்றிருக்கிறார். இன்றைக்கு அவருக்கு ஏற்பட்ட அவமானங்களும் அவருக்கு ஏற்பட்ட துரஸ்தமான வார்த்தைகளும் என்று அவர் மனதை தாக்கினாலும் இந்த மக்கள் இந்த தமிழர்கள் தமது உரிமைக்காக எவ்வளவு வேதனைப்படுகிறார்கள் என்பதை அவர் மனக்கண்மூடாக கண்டிருக்கின்றார் என்பதை நாங்கள் பல கோணங்களிலே பார்க்கும்போது அறியக்கூடியார்கள். அந்த வகையிலே நாங்கள் இழப்பது எங்களுக்கு புரியவே இல்லை. ஆனால் எமது உரிமையை நாங்கள் என்றும் இழக்கக்கூடாது. அதற்காகத்தான் நான் இந்த இடத்தில் உங்களை கேட்கிறேன். நான் நீண்ட நேரம் பேச முடியும் இருந்தால் நேரங்களும் உங்களையும் நான் இந்த இடத்தில் கூடிய அளவு உங்களையும் பொறுமையை காக்க விடாது. நான் இந்த இடத்தில் சொல்ல விரும்புவது என்னென்றால், நீங்கள் இந்த வழக்கமான சபை தேர்தலுக்கு ஒரு நல்ல ஒரு ஆயுதத்தை உங்கள் கையிலே வச்சிருக்கிறீர்கள். அந்த ஆயுதம் வாக்கு. அந்த ஆயுதத்தை நீங்கள் செப்டம்பர் 21ஆம் தேதி நீங்கள் காலையிலே பயன்படுத்தியாக வேண்டும். ஏன் என்று நான் சொன்னால், இன்று கேட்பவர்கள் யார்? தமிழ் கட்சி என்றால் ஒன்று தமிழ் தேசிய கூட்டமைப்பு கொண்டுதான். மிக எல்லாம் பெரும்பான்மை சேர்ந்த கட்சிகள் நீங்க கேட்கின்றன. இதை நீங்கள் மனதில் நிறுத்தி வருங்கள். அது தமிழன் கேட்டாலும் மானம் கேட்ட தமிழன் கேட்டாலும் பெரும்பான்மை கட்சியிலே தான் கேட்கிறார். மானமுள்ள தமிழன் தமிழ் தேசியத்திலே தமிழரோடு ஒன்றிணைந்து ஒருமித்து கேட்கிறார். நாங்கள் இன்று தென்பகுதியிலே போய் நாங்கள் ஒரு தமிழ் வேட்பாளராக ஓட்டு கேட்டால் எங்களுக்கு ஆதரவு கிடைக்குமா அல்லது ஒரு சிறிய வாக்கு கூட கிடைக்குமா? சொல்லுங்கள் எங்கள் மக்களை. கிடைக்காது. ஆயினாலே தன்மானமுள்ள தமிழர்கள் வாழ்கின்ற பகுதியிலே மானமுள்ள தமிழன் ஒவ்வொருவரும் இந்த வாக்கை அளிப்பார் என்ற நம்பிக்கையோடு இந்த வேட்பாளர்களை நீங்கள் ஆதரித்து அவர்களுக்கு உச்ச வெற்றியை கொடுக்க வேண்டும். இந்த பிரதேசம் தமிழர்களே கட்டி வழங்கப்பட வேண்டும். அப்போதுதான் தமிழன் தன்னை ஆண்டான் என்று சர்வதேசத்துக்கு நாங்கள் நல்ல ஒரு சாத்தியமான பதிலை கொடுப்போம். அதை விட நான் கூட சொல்வேன், இந்த அதிகாரம் இல்லாத இந்த சபையிலே அதிகாரத்தை எடுப்பதற்கு எங்கள் அறிவுஜீவிகள் நமது நீதியரசர் போன்ற குழுக்கள் நிச்சயமாக போராடி நமக்குரிய அதிகாரங்களை பெற்று நமக்கான வாழ்வாதாரத்தை கட்டியவர்களுக்கு ஒத்துழைப்பார் என்று கூறி நன்றி வருகிறேன். எனக்கு இந்த சந்தர்ப்பத்தை நன்றி உரை விடைபெறுகிறேன். நன்றி.